ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கும் வேதத்துக்கும் ஆண்டுடைய வார்த்தைக்காக ஆவில் ஏவப்பட்டவர் யாராவது சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு பாடலுடைய வரியை பாடிவிட்டு அவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசித்தவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசித்தவன். எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நல்ல சத்தமா வாசிக்கக்கூடிய வசனம். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். ஹல்லேலூயா. இந்த செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால் தெய்வ கோபம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறை நீங்க வரும்பொழுது ஆசீர்வாதமாகவே பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க. இது கடைசி காலம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற காரியங்கள் எப்படி இருக்கிறது? எப்படி இருக்குங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த அழிவிலே நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த அழிவுக்கு தேவன் நம்மளை ஒப்பு கொடுக்காதபடிக்கு நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். அறிவேண்டியவே அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். இதுதான் இந்த ஆண்டு கர்த்தர் எனக்கும் என்னுடைய ஊழியத்துக்கு கொடுத்த வாக்கு தத்துவ வசனம். ஹல்லேலூயா. மற்ற வாக்கு தத்துவ வசனம் மாதிரி இல்லைன்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் இதுதான் தேவன் கொடுத்த வசனம். ஹல்லேலூயா. அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய கோபம். ஹல்லேலூயா. தேவனுக்கு கோபம் வந்தா, நமக்கு கோபம் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஹல்லேலூயா. நமக்கு கோபம் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்லுங்க. என்ன பண்ணுவோம்? சண்டை போடுவோம், தேவையில்லாத வாக்குவாதங்கள், அந்த மாதிரி இந்த மாதிரி காரியங்கள். ஆனா தேவ கோபம் வேதத்துல என்னென்ன காரியங்கள்லாம் செய்திருக்கிறது? ஹல்லேலூயா. சுருக்கமா ஒரு 7 விதமான காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய கோபாக்கினின் மகா நாள் வந்து விட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். முதலாவது காரியம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு
லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து. ஹல்லேலூயா. இனி நம்ம என்ன பண்றோம்? அவன் எது மட்டும் குனிகிறான்? தரை மட்டும் குனிகிறான். முதல் குறிப்பிட்ட தலைப்பு என்னவென்றால், தேவ கோபம் என்னை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. தேவ கோபம் என்ன பண்ணுவான்? நம்மளை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. இங்கே அந்த தேவனுடைய மனுஷங்க எந்த பட்டணத்துக்கு வராங்களா? சோதோம் கொமோரா என்கின்ற ஒரு பட்டணத்திற்கு வருகிறார்கள். அருமையான தெரிஞ்சிருமே, அந்த சோதோம் கொமோரா பட்டணம் எப்படி இருந்தது என்றால் நல்ல செழிப்புள்ள பட்டணமாய் இருந்தது. ஹல்லேலூயா. எப்படி இருந்த அந்த பட்டணம்? நல்லா செழிப்பு, நல்லா அழகா இருந்ததா. ஹல்லேலூயா. ஆபிரகாமும் லோத்தும் பிரிஞ்சு போகும்போது, அதுக்கு முன்பாக உள்ள போறோம். ஆபிரகாமும் லோத்தும் பிரிஞ்சு போகும்போது லோத்து அந்த இடத்த பார்க்கும்போது நல்ல செழிப்பு, நல்ல பச்சை பச்சை அப்படி இருந்து சொல்லி லோத்து உள்ள போயிட்டான். ஆனா ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன வார்த்தைப்படியே போயிட்டா. அருமையான தேவஜனமே. ஆனா நம்முடைய மன விருப்பத்தின்படி செய்யறோம்னால் அது நமக்கு பாதுகாப்பு அல்ல. ஹல்லேலூயா. நம்ம மனது என்ன காரியங்கள்லாம் விரும்புகிறதோ அதுக்குபடி நம்ம செய்வோம்னால் அது நமக்கு பாதுகாப்பல்ல. அதே போலதான் இங்கும் லோத்துடைய வாழ்க்கையிலே என்ன சம்பவம்? 6ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய், சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். என்ன அக்கிரமமா? என்ன அக்கிரமம்? லோத்துடைய வீட்டுக்கு 3 தேவனுடைய பிள்ளைகள் வந்திருந்தாங்க. அவங்க கூட என்ன பண்ண வேண்டுமா? அந்த ஊர் ஜனங்க அவரோடு கூட சயனிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள். இது வேதத்திலேயே சொல்லப்பட்ட மிக கொடூரமான பாவம். ஹல்லேலூயா. ஹோம்னிசெக்சுவல். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க? ஹோம்னிசெக்சுவல் அது வேதத்துல சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாவம். அந்த பாவம் தான் சோதோம் கொமோரா பட்டணத்தை அழித்து போட்டது. அருமையான தேவத்தின் நன்மை. ஆனால் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அது கீழே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது 8ஆம் வசனத்துல, இதோ புருஷரை அறியாத 2 குமாரத்திற்கு எனக்கு உண்டு. அவர்களை உங்களிடத்தில் வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரை நிழலை வந்தபடியினால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றான். இல்லையா? நம்மள என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவாங்க? எங்க அவன் தன் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்தாங்க. ஹலோ, அவன் தன் பிள்ளைகளை அந்த அழிவுக்கு ஒப்பு கொடுத்தான். தன்னை நம்பி வந்தவங்களை. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை நம்பி ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்களா? இன்னைக்கு உங்களை நம்பி ஒருத்தவங்க ஒரு பெரிய ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறாங்களா? நான் ஒண்ணு சொல்லுவேன், நம்ம செத்தா கூட சரி அந்த காரியம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மளை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்கன்னா நம்ம சொத்து போனா கூட சரி அந்த காரியம் நடக்க வேண்டும். அதுதான் ஒரு உத்தமமான கிறிஸ்தவத்துடைய வாழ்க்கை. அருமையான தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கிட்ட நிறைய பொறுப்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை நாம் கர்த்தருக்கு முன்பாக தகர வழியாய் செலுத்த வேண்டும். அருமையான தேவஜனமே, இங்க லோத்து என்ன சொல்லுகிறான்? என்னிடத்துல 2 பெண் பிள்ளைகள் அவங்க யார் அறியல, புருஷனே அறியாதவர், நாம் என்ன அவங்களை அனுப்பி வைக்கிறேன். ஆனா அது கீழே அவங்க என்ன சொல்ற? வாசிங்க அந்த வசனத்தை. அது கீழே இந்த புருஷர் என் கூரையின் நிழலிலே வந்தபடியால் இவனுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது. இப்போது அவருக்கு செய்வதை பார்க்க உனக்கு அதிகமாய் பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டினார்கள். என்னவாங்க? அந்த ஊர் ஜனங்க கதவை உடைக்க கிட்டினாங்க. ஆனா அது கீழே சொல்லப்பட்டது, அப்போது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவை பூட்டி, யாருங்க? தேவனுடைய மனுஷர்கள், தேவ தூதர்கள், கதவை பூட்டி அதுக்கு வசந்த தெருவாசலில் சிறியோரும் பெரியோருமாகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அப்போது அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள். அடிமையாக இருந்தமே இந்த பட்டணத்துல தான் கர்த்தர் என்ன பண்றாரு? ஒரு அழிவை கர்த்தர் உண்டாக்குகிறார். அல்லேலூயா. எதை உண்டாக்குகிறாங்க? ஒரு அழிவை கர்த்தர் உண்டாக்குகிறார். அடிமையாக இருந்தமே அது கீழே போய் வாசிப்பு போனால் 16ஆம் வசனத்தை வாசிப்போமானால், அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால், அல்லேலூயா, என்னதுங்க? கர்த்தர் அவன் மேல் வைத்த
இரக்கத்தினால் அந்த வசனத்தை நீங்க வாசிங்க, விசுவாசிகளின் வாசிங்க. அந்த புருஷர் அவன் கையையும் அவன் 2 குமாரத்திகள் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமி எங்கு நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றான். என்னங்க கட்டளையிட்டாருங்க? தேவ கோபம் எங்க பற்றி எரியுது? சோதோம் கொமோரா பட்டணத்துல பற்றி எரிகிறது. ஆனா அந்த சோதோம் கொமோரா பட்டணத்துல யார் குடும்பம் தப்பிக்கப்படுகிறது? யாரு குடும்பம் தப்பிக்கப்படுகிறது? தேவ கோபம் இந்த உலகம் முழுவதும் எழுப்பி இருந்தாலும் சரி, ஆனா தேவனுடைய கிருபை உன் மேல இருந்தா அந்த கோபம் உன்னை பற்றாது. ஹல்லேலூயா. அந்த கோபம் குடும்பத்தை பாதுகாக்கும். அதிகாரம் தேவனே, தேவனுடைய கோபம் இந்த உலகம் முழுவதும் அழித்து போட்டாலும் சரி, இந்த உலகம் முழுவதும் எரிந்து சுக்குநூறாய் போனாலும் சரி, ஆனால் அந்த அழிவிலிருந்து தேவனுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுவார். அடிமையான தேவனே, அதே போலதான் தேவ கோபம் லோத்துவை பாதுகாத்தது. அந்த பட்டணத்துல அந்த மலைக்கு ஓடி போகிற வரைக்கும் அந்த பட்டணம் அழிக்கப்படவில்லை. ஆனா யாரு அழிந்து போனா? யாருக்கு அழிந்து போனா? அவருடைய மனைவி. ஹல்லேலூயா. அவருடைய மனைவி, ஐயோ நான் சேர்த்து வச்ச எல்லாமே போகுது என்று சொல்லி அவ பின்னிட்டு திரும்பி பார்த்தா. பின்னிட்டு திரும்பி பார்க்கும்போது அவ என்ன ஆனா? உப்பு தூணானா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்னதான் ஆஸ்தியை சேர்த்து வைக்கலாம், என்னதான் அந்தஸ்தை சேர்த்து வைக்கலாம், நம்ம என்னதான் நல்ல வைர கற்கள்ல வீடுகளை கட்டி வைக்கலாம், அது எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். ஹல்லேலூயா. அது எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். அருமையான தேவனே, நான் ஒண்ணே ஒன்று சொல்லுவேன், நீங்க தேவ கோபத்துக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய இரக்கத்திற்காக நாம் கெஞ்ச வேண்டும். அருமையான தேவனே, தேவனுடைய இரக்கத்துக்காக நாம் கெஞ்ச வேண்டும். தேவன் அந்த பட்டணத்துல அந்த மலையில போகிற வரைக்கும் அந்த பட்டணத்தை அழிக்கலங்க தேவன். அப்புறம் அவங்க மேல எவ்வளவு கிருபை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானாகிய லோத்து. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏங்க அவன் நீதிமானானா? ஏங்க அவன் நீதிமானானா? தன்னை நம்பி வந்தவங்களை அவன் விட்டு கொடுக்கவே இல்லை. தான் செத்தாலும் சரி, பிள்ளைங்க செத்தாலும் சரி, தன்னை நம்பி வந்து அவனை விட்டு கொடுக்கவில்லை. அதான் அவன் நீதிமானுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் அப்படி வாழ்வோம்னா நாம் தேவ கோபத்துக்கு தப்பித்துக் கொள்வோம். இது கடைசி காலம். ஹல்லேலூயா. அருமையான ஐயா சொன்னாரு, அண்ணனே தம்பிய குத்தி கொலை பண்ணிட்டேன். இது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். அண்ணனுக்கு விரோதமாய் தம்பியும், தம்பிக்கு விரோதமாய் அண்ணனும், அம்மாவுக்கு விரோதமாய் பெண் பிள்ளைகள், அப்படி சொல்லி எழும்புவார்கள் சொல்லப்படும். கொலை செய்யப்படுவார்கள் வேதவாக்கில் சொல்லப்பட்டிருக்கு. அருமையான தேவனே, இந்த கடைசி காலங்களில வேதவாக்கில் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த மனுஷனிடத்திலும் அன்பு இல்லாமல் போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல அன்பு கடிதனாலதான் இந்த மாதிரியான சம்பவங்கள், இந்த மாதிரியான காரியங்கள் நேரிட்டுக் கொண்டிருக்கிறது. அருமையான தேவனே, நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான தேவனே, இந்த முதலாவது குறிப்பு நான் முடிக்கிறேன். அருமையான தேவனே, லோத்து அவருடைய குடும்பத்தாரும் பாதுகாக்கப்பட்டார்கள். ஆனால் லோத்துடைய மனைவி கைவிடப்பட்டார். ஏன்னா அவர் பின்னிட்டு திரும்பி பார்த்தார். இன்னைக்கும் நாம் தேவ கோபத்துல ஆண்டவர்களை பாதுகாக்கும் போது நம்ம அவிசுவாசமாய் பின்னிட்டு திரும்பி பார்க்காதபடிக்கு தேவனுடைய நன்மைக்காகவும் தேவனுடைய இரக்கத்துக்காகவும் நாம் கெஞ்சுபடி கர்த்தர் கிருபை செய்வார்கள். இரண்டாவது தெய்வ கோபத்தை பற்றி நாம் பார்க்கலாம். யாத்திராகமம் 32 அதிகாரம் 11 வசனம். இங்கே தேவ கோபம் வெளிப்படுத்தப்படும். யாத்திராகமம் 32:11. மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரே மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவதென்ன? இந்த இரண்டாவது குறிப்பிட்ட தலைப்பு என்னவென்றால், தேவ கோபம் என்னை வழி நடத்தும். ஹல்லேலூயா. தேவ கோபம் என்ன பண்ணுமா? நம்மள வழி நடத்தும். ஆண்டவர் இப்படி நடக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் பாதியில இருக்கிட்டாரா? அழிச்சு போட்டாரா? அவங்க சந்ததியே வராதபடி கர்த்தர் அழிச்சு போட்டாரா? இல்லவே இல்லைங்க. தேவ கோபம் நடத்துதுன்னா அது கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. இல்லையா? தேவ கோபம் ஒன்று நடக்குதுன்னா அந்த இடத்துல கர்த்தர் வச்சிருக்காரு, ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. நம்ம வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் கேட்கிறோம். இல்லையா? நம்ம எதை மட்டும் கேட்கிறோம்? ஆசீர்வாதத்தை மட்டும்தான் நம்ம கேட்கிறோம். ஆண்டவரே, எனக்கு
எனக்கு யாராவது ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதமே வேண்டாம் அப்படி சொல்லி யாரெல்லாம் கேட்டிருக்கீங்களா? யாரும் கேட்க மாட்டோம். நம்ம ஒன்னே ஒன்று சொல்லுவோம், ஆண்டவரே என்னை உமக்கு உகந்தவனாய் மாற்றும். இல்லையா? என்னை உமக்கு உகந்தவனாய் மாற்றம்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும்? கெஞ்ச வேண்டும். அறிமையானது நம்ம. ஆனா இந்த மோசே சொல்றான், உங்களுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் உங்களுடைய கோபம் பற்றி எரிவதென்ன? அறிக்கை வாசிக்கும் தம்பி. 12வது வசனம். மலைகளில் அவர்களை கொண்டு போடவும் பூமியில் இராதபடிக்கு அவர்கள் நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியா சொல்லுவானே, உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடி அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். யாருங்க கெஞ்சரா? யாருங்க கெஞ்சரா? ஊழியக்காரர் கெஞ்சரா. உங்களுடைய ஊழியக்காரர் யாரு? உங்க ஊழியக்காரர் யாருங்க? டிவியை பார்த்து கெட்டு போகாதீங்க. டிவியை பார்த்து கெட்டு போகாதீங்க. சபையில என்னென்ன ஜபம் நடக்குது சபைக்கு வாங்க. இதுதான் உங்களுக்கு ஆசீர்வாத ஸ்தலம். இதுதான் உங்களுக்கு ஆசீர்வாத ஸ்தலம். இவரு தான் உங்களுக்கு அங்க கணக்கு கொடுப்பாரு. அல்லையா? இந்த மெய்ப்பன் தான் உங்களுக்கு அங்க கணக்கு கொடுப்பாரு. அடிமையான தேவஜனமே, பிரசங்கிக்கிற நானும் கொடுக்க முடியாது, இங்க வருகிற பிரசங்கத்துக்காக ஒரு ஊழியக்காரன் கொடுக்க முடியாது. இந்த ஸ்தல போதகர் உங்களை ஒவ்வொரு நாளும் வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஸ்தல போதகர் உங்களை ஒவ்வொரு நாளும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஸ்தல போதகர் உங்களுக்காக ஒவ்வொருவருக்காக அவர் கண்ணீரை சிந்தி கொண்டிருக்கிறார். அடிமையான தேவஜனமே, நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், நீங்க உங்க மெய்ப்பனுக்கு துரோகம் பண்ணினீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணுவார். இல்லையா? நீங்க உங்க மெய்ப்பனுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணுவார். அடிமையான தேவஜனமே, வேதமாக சொல்லப்பட்டிருக்கு, நீங்க யாருக்கு விரோதமாக எழுப்பினா, ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உன்னுடைய ஊழியக்காரருக்கு நீ விரோதமாய் எழுப்பினா கர்த்தருடைய உக்கிர கோபம் தலையின் மேலே மாத்திரமல்ல உன் சந்ததியின் தலையின் மேலே இருக்கும். அடிமையான தேவஜனமே, ஆண்டவர் சொல்றாரு, உங்க போதகரை ஏமாத்திட்டு எங்கேயுமே போகாதீங்க. உங்க போதகர்கிட்ட சொல்லி அவருக்கு அனுமதி வாங்கிட்டு போக. ஐயா நான் இங்க போலாமா, நான் அங்க போகலாமா, ஐயா நான் இந்த இடத்துக்கு செல்லலாமா, அந்த இடத்துக்கு செல்லலாமா சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் போதகருடைய ஆலோசனை கேட்க வேண்டும். அடிமையான தேவஜனமே, உங்களுடைய போதகர் சாதாரணமான ஆள் அல்ல, பார்க்கற சாதாரணமா இருக்கிறார், ஆனா அவருக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெரியவராய் இருக்கிறார். அடிமையான தேவஜனமே, வேதவாக்கில் சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதவாக்கில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடிமையான தேவஜனமே, உங்கள் போதகரை நீங்க என்ன வேண்டுமா நினைத்திருக்கலாம், ஆனா உங்கள் போதகர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், உங்கள் போதகர் உங்களுக்கு எல்லா விதமான நன்மையை கர்த்தர் கொடுக்கிறார். அடிமையான தேவஜனமே, உங்கள் போதகரை நீங்க எந்த விதமா நினைத்திருக்கலாம், ஆனா இங்க ஆண்டவர் ஆவியானவர் பரிபூரணத்தில் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் அவர் மூலமாக அசாதாரணமான கிரியைகளை தேவன் இந்த மாவட்டத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். இந்த மாவட்டத்தில் தேவன் ஒரு பெரிய ஒரு கிரியை கர்த்தர் நடப்பிக்க போகிறார். உங்கள் போதகர் தேவன் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் கொடுக்க போகிறார். அடிமையான தேவஜனமே, இதே போலதான் மோசே தேவ ஜனங்களுக்காக அவன் கெஞ்சி பிரார்த்திக்கும் போது கர்த்தர் என்ன விடுத்தார்? அதுக்கீழ வாசிங்க. உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலின் நினைத்தருளும் உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டு அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். எப்படிங்க பிரார்த்திக்கிறான்? ஆண்டு அழிச்சு போடுறோம்னு சொல்லி சொன்னாரு. அல்லையா? மோசே சொல்றாரு, நான் இந்த ஜனங்களை அழிச்சிடுறேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க? இன்னைக்கு எல்லாரும் என்னங்க பண்றாங்க? என்ன பண்றாங்க? ஆனா உங்க ஊழியக்காரன் ஆரம்பத்துல இப்ப வரைக்கும் பார்க்கிறேன், அவர் அப்படியே தான் இருக்கிறார். அல்லையா? அவரு அப்படியே தான் இருக்கு. அவருக்கு ஒன்றுமே அவர் எடுத்து வச்சுக்கல, சேர்த்து வைத்துக்கல. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி பண்றோம்? இல்லையா? இன்னைக்கு நம்ம எப்படி பண்றோம்? இந்த தேவனுடைய ஆலயம் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளா கட்டப்பட்டது, இன்னும் முடியவில்லை. ஏன் இன்னும் முடியவில்லை? ஏன் இன்னும் முடியல? நம்முடைய கரங்களை நம்ம குறுகி வைத்திருக்கிறோம். இல்லையா? நம்முடைய கரங்களை நாம் குறுகி வைத்திருக்கிறோம். அறிவான தேவனே, ஊழியக்காரருடைய கஷ்டங்கள் கண்ணீர்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்தில் எட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அவன் எப்படிங்க கெஞ்சி பிரார்த்திக்கிறான்? நீ கட்டளையிடுகிறே, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் இஸ்ரவேலுக்கும் நீர் வாக்குத்தத்தமாய் கட்டளையிடுகிறே என்று சொல்லி பிரார்த்திக்கும் போது அது கீழே சொல்ற வாசிங்க. அப்பொழுது கர்த்தர்
தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கு செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ கோபம் அவங்களை வழிநடத்தும் போது அந்த தேவ கோபத்தை ஊழியக்காரன் எப்படிங்க மாத்துறாரு? தன்னுடைய ஜெபத்தின் மூலமாக தேவன் மேலே அந்த கோபத்தை மாட்டும்படிக்கு அவன் ஜெபிக்கும் பொழுது, அவன் திறப்பிலே நின்று ஜெபிக்கும் போது தேவன் அந்த கோபத்தை மாட்டி ஒரு பரிதாபத்தை கட்டளையிடுகிறார். அருமையான தேவனே, நீ நடக்கும் வழியிலே முள்ளுகள் இருக்கிறதா? நீ நடக்கும் வழியிலே பிரச்சனைகள் இருக்கிறதா? நீ நடக்கும் வழியிலே போராட்டங்கள் இருக்கிறதா? நீ நடக்கும் வழியிலே பிரிவினைகள் இருக்கிறதா? அது ஒன்றுமல்ல, அது ஒன்றுமல்ல. அந்த ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க உங்க ஊழியக்காரங்க சொல்லும் போது தேவன் அந்த முள்ளுகளுடைய பாதைகள், தேவன் அந்த கற்பாடுடைய பாதைகள், தேவன் பூக்களாய் மாற்றும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அருமையான தேவனே, நீங்கள் எல்லா காரியமும் உங்க ஊழியக்காரத்தை நீங்க சொல்லும் போது தேவன் எல்லா விதமான சாபத்தை நீக்கி தேவன் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அருமையான தேவனே, தேவ கோபம் உங்களை வழிநடத்தும் போது மோசே திறப்பில் நின்று ஜெபிக்கும் போது அந்த கோபத்தை மாற்றி தேவனே பரிதாபம் கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அடிமையான தேவனே, இந்த மூன்றாவது குறிப்பை கடந்து சொல்கிறேன். எடுத்து வாசியுங்கள். அப்போஸ்தலர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இங்கே ஒரு தேவ கோபம் வருது பாருங்க. அனனியா என்னும் பேருள்ள மனுஷனும் அவருடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சிகளை விற்றார்கள். தன் மனைவி அறிய ஒரு கிரியத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார். நிறுத்துங்க. இதுல ஒரு பெரிய ஒரு சத்தியம் இருக்கு. இந்த மூன்றாவது குறிப்போட தலைப்பு என்னவென்றால் தேவ கோபம் என்னை அழிக்கும். அல்லேலூயா. முதல் குறிப்பை நம்ம பார்த்தோம், தேவ கோபம் என்னை பாதுகாக்கும் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது குறிப்பு நம்ம பார்த்தோம், தேவ கோபம் என்னை வழிநடத்தும் சொல்லி பார்த்தோம். இந்த மூன்றாவது குறிப்பு தேவ கோபம் என்னை அழிக்கும். இங்கே யார் வரா? அனனியாவும் சப்பீராலும் வருகிறார்கள். இந்த அனனியா சப்பீரால் யாருங்க? ரட்சிக்கப்பட்டவங்களா ரட்சிக்கப்படாதவங்களா? ரட்சிக்கப்பட்டவங்க. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு என்ன ஆச்சுங்க? அல்லேலூயா. இரண்டாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தன் மனைவி அறிய அவன் கரையத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கு கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். இன்னைக்கு நம்ம காணிக்கை எங்க வைக்கிறோம்? ஹலோ, இன்னைக்கு நம்முடைய தசம பாகத்தை எங்க வைக்கிறோம்? ஊழியக்காரருடைய கையில தான் கொடுக்கிறோம். ஆனா இங்க எங்க வச்சாங்க? இங்க எங்க வச்சாங்க? ஹலோ, எங்க? நான் வேற உபதேசத்தை கொண்டு வரல, வேதத்தில் சொல்லப்பட்ட உபதேசத்தை தான் கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வசனத்தை மேலாட்டமாய் பார்க்க கூடாது, அந்த வசனத்தினுடைய ஆழத்திலே போய் பார்க்க வேண்டும். இங்கே அவர்கள் எங்க வைத்தார்கள்? தன்னுடைய காணியாட்சியை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தாங்க. ஐயா, அப்ப நீங்க பாதத்தில் வைக்க சொன்னீங்களா? தசம பாதத்துல வச்சு பாருங்க. ஹலோ, அங்க வச்சு பாருங்க. இந்த பைபிள் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, வச்சு பாருங்க. தேவஜனமே, ஊழியக்காரர் என்பது சாதாரணமான நபர் அல்ல. அல்லேலூயா. இந்த உலகத்திலே இருக்கிற ட்ரம்பை விட, அல்லேலூயா, இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ட்ரம்பை விட இங்க ஊழியக்காரர் பெரியவர். அல்லேலூயா. இந்த ஊழியக்காரர் பெரியவர். அவர் பார்க்க சாதாரணமான ஆளாக தான் இருக்கும், ஆனா அவர் அசாதாரணமான கிரியை தன்னுடைய ஜெபத்திலே செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தன்னுடைய ஜெபத்திலே அவர் செய்து கொண்டிருக்கார். நீங்க வச்சுதான் பாருங்களேன். ஐயா, இந்த பாதத்துல வச்சு எனக்கு ஆசீர்வாதமான குறிப்பு செஞ்சுதான் பாருங்க. கர்த்தர் நிச்சயமா அந்த காணிக்கையை வர்த்திக்க செய்து உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அருமையான தேவனே, ஆனால் நீங்க அந்த காணிக்கையின் தசம பாகத்தையும் நீங்க வஞ்சித்து வைத்தீர்கள் என்றால் வேதவாக்கியம் என்ன சொல்ல வருகிற வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஹலோ, எத்தனை பங்குங்க வஞ்சித்து வச்சாங்க? ஒரு பங்கு. இனி நம்ம எத்தனை பங்கு வஞ்சித்து வச்சிருக்கிறோம்? ஹலோ, இனி நம்ம எத்தனை பங்குங்க வஞ்சித்து வச்சிருக்கிறோம்? மல்கியா 3ஆம் அதிகாரம் 8 to 11 வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? 5 to 11 வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களும் என்னை எதிலே வஞ்சிக்கிறீர்கள்? எதிலே போய் வஞ்சிக்க மாட்டீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தான். உன்னுடைய பண்டகசாலை எது? உன்னுடைய பண்டகசாலை எது? தேவனுடைய ஆலயம் இன்னும் கட்டப்படாமல் இருக்கிறது.
அந்த அந்த ஆலை கட்டப்படாமல் இருக்க உங்களுக்கு வைராகியம் இல்லையா? அந்த ஆலை என்ன கட்டப்படாமல் இருக்க உங்களுக்கு வைராகியம் இல்லையா? எத்தனை வருஷமா கட்டி கொண்டு இருப்பீங்க தேவனுடைய ஆலயத்தை? அல்லேலூயா. எனக்கு 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 இதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. அருமையான தேவஜனமே, தேவனுடைய ஆலயம் இத்தனை வேதங்களை கட்டப்பட்டு கொண்டிருக்குது. இது உங்க வீடு கட்டப்பட நீங்க எவ்வளவு முயற்சி செய்வீங்க? அல்லேலூயா. உங்க வீடு கட்டப்பட சொல்லி நீங்க முயற்சி செய்வீங்க, செய்ய மாட்டீங்களா? அருமையான தேவஜனமே, ஆனா இங்கே நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமே, இப்படி பாதையில் தேவனுடைய ஆலயம் நின்று கொண்டிருக்கிறது சொல்லி உங்களுக்கு மனம் வேதனைப்படவில்லை, உங்களுக்கு மனம் கொதிக்கவில்லை? அருமையான தேவஜனமே, தேவனுடைய ஆலயம் இன்னும் கட்டப்படாமல் இருக்குது என்று சொல்லி ஒரு பக்தி வரையாக உங்களுக்குள்ளே பற்றி எரிய வேண்டும். அருமையான தேவஜனமே, நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், நீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்க கொடுக்கும் போது தேவன் உங்கள் வீட்டை கட்டுவார். தேவனுடைய பிரச்சனையை கத்தர மாட்டி போடுவார். தேவனுடைய எல்லா விதமான நிந்தைகளையும் அவமானங்களையும் உபத்திரவங்களையும் எல்லா விதமான பாதைகளையும் தேவன் மாட்டி போடுவார். அருமையான தேவஜனமே, நீங்க உங்க ஊழியக்காரருக்கு செய்யல, நீங்க தேவனுக்கு செய்றீங்க. அருமையான தேவஜனமே, நீங்க தேவனுக்கு செய்யும் போது தேவன் அதை திருப்பி தருவார் என்பதுதான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அருமையான தேவஜனமே, நம்முடைய தேவன் கடகாரன் தேவன் அல்ல, அவர் திருப்பி கொடுக்கிற தேவன். அவர் எப்படி கொடுப்பார் என்றால் அமுக்கி குலுங்கி சரிந்து விடும்படிக்கு தேவன் கொடுக்கிற தேவனா இருக்கிற. அருமையான தேவஜனமே, நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், தேவனுக்கு கொடுக்கிற விஷயத்துல நீங்க கஞ்சதனம் பண்ணும் போது தேவன் உங்களுடைய காரியத்தை தேவன் கஞ்சம் பண்ணுவார். அருமையான தேவஜனமே, தேவன் எங்களுக்கு உதாரணமா நீங்கள் தேவனுக்கு கொடுக்கும் போது தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு தேவன் பரிபூரணமா நன்மை கத்தரை கொடுக்கும்படி கத்தரை கிருபை செய்வார். இன்னும் அநேகருக்கு இங்க அரசாங்க வேலைகள் தடைப்பட்டு கொண்டிருக்கின்ற ஆவியில சொல்லுகிறார் தேவன். நான் ஒன்னே ஒரு காரியம் சொல்றேன், உங்களுக்கு அரசாங்க வேலை தடைப்பட்டு கொண்டிருக்கா, நீங்க தேவனுக்கு நீங்க கொடுங்க. நீங்க கொடுக்கும் போது அடுத்த மாதத்துல தேவன் உங்களுக்கு அரசாங்க வேலை தேவன் நிச்சயமா உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய எல்லா விதமான காரியத்தையும் சந்திக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். நீங்க கர்த்தருக்கு நீங்க கொடுக்கிற காரியங்கள் குறைவா இருக்கும்போது உங்களுடைய ஆசீர்வாதம் தடைப்படும். அருமையான தேவஜனமே, இதுதான் அன்னிய சபையோட வாழ்க்கை நடந்தது. அவர் கொண்டு வந்தாங்க, ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? என்னங்க பண்ணாங்க? வஞ்சித்து வச்சாங்க. நம்ம 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறோம் இல்லையா? மாசத்துல நம்ம 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறோம். அந்த 10,000 ரூபாய் கர்த்தருக்கு நம்ம தசமா கொடுத்துருக்கோமா? அந்த 10,000 நம்ம பிரிப்போம், அந்த தசமாகத்தை பிரிச்சு அவங்களுக்கு இவங்களுக்கு கொடுத்துட்டு கடைசியா உங்க ஊழியக்காரருக்கு பிச்சை போடுகிற மாதிரி போடுகிறீர்கள். அருமையான தேவஜனமே, தேவன் அந்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டான். அது நீ அனனியா சப்பீராளை போல நீ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ மரணித்துக் கொண்டிருக்க. அருமையான தேவஜனமே, அதனால்தான் உன்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை, அதனால்தான் உன்னுடைய பிரச்சனைகள் இன்னும் முடிவடையவில்லை. நீங்க கர்த்தரை கண்டு உங்களுடைய தசமபாகத்தை சரியா நீங்க கொடுத்து பாருங்கள், தேவன் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். அனனியா சப்பீராளுடைய காரியம் என்னமாய் முடிந்தது? அவர் 2 பேரும் ஒருமனப்பட்டதுனால வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவங்கள 2 பேரும் என்னங்க அடங்க வாசிங்க அந்த வசனத்தை. அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர் எழுந்து, யாருங்க இந்த சபையில் எத்தனை வாலிபர் இருக்கு? வாலிபர் மட்டும் கை தூக்குங்க. வாலிபர் மட்டும் 30 வயசுக்குள்ள, அட்லீஸ்ட் 35 வயசுக்குள்ள. அல்லேலூயா. இத்தனை வாலிபர்கள் இருக்கிறீங்க. அல்லேலூயா. இத்தனை வாலிபர்கள். ஆனா இங்கே வாலிபர் எதை தூக்கி கொண்டு போனாங்களா? செத்த சரீரத்தை தூக்கி கொண்டு போனாங்களா? ஆனா இன்னைக்கு நம்ம செத்த சரீரத்தை தூக்கி கொண்டு போக மாட்டாங்க. செத்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து போன எத்தனையோ வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. எத்தனையோ வாலிப பிள்ளைங்க இருக்காங்க. அவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லி இந்த சபையை கூட்டிட்டு வாங்க. அது நிமித்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வாலிபர்கள் செத்து போன 2 பேரையும் கூட்டிக் கொண்டு போகும்போது என்ன ஆச்சுங்க? பயம் உண்டாயிடுச்சு. எதனால? தேவனுக்கு கொடுக்கிற காரியத்தை அவங்க கொண்டு வந்து வச்சாங்க. ஆனா அவங்க எங்கெங்க விழுந்து செத்தாங்க? அப்போஸ்தலருடைய பாதத்தில். ஊழியக்காரருடைய பாதம் சாதாரணமான பாதம் அல்ல. இல்லையா? ஊழியக்காரருடைய பாதம் சாதாரணமான பாதம். பாதத்துல வச்சு நீங்க அவருடைய கையில கொடுத்து பாருங்க, தேவன் நிச்சயமா அதற்குரிய ஒரு ஆசீர்வாதம் தருவாங்க. ஏன்னா இந்த 2 தடவை கர்த்தர் பாதம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கா. அப்பனா 2 தடவை அது உறுதிப்பட்டா அது அப்படியே ஆகும் என்று சொல்லி வேத வாக்கியம் சொல்லப்பட்டு நீங்க செய்து பாருங்க, தேவன் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. இப்படி அவங்க செய்திருக்கும் 2 பேருமே செத்து போனாங்க. ஏன் செத்து போனாங்கன்னா அது கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு
அவளை வெளியே எடுத்துக்கொண்டு போய் எங்க புருஷனும் ஊழியக்கார பாதத்துல தான் சாகுறான், இவர் மனைவியும் ஊழியக்காருடைய பாதத்துல தான் சாகுறா. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்? ஹல்லேலூயா. செத்து போனாங்க. தேவ கோபம் அவங்கள அழிச்சு போட்டுச்சு. ஹல்லேலூயா. தேவ கோபம் அவங்கள அழிச்சு போட்டுச்சுங்க. இன்னைக்கு நாம் கர்த்தருடைய கோபத்தில் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை கொடுக்கின்ற காரியத்துல நம்ம உண்மையும் நேர்த்தியுமா இருக்க வேண்டும். நீ 10,000 ரூபாய், 20,000, 30,000 சம்பளம் வாங்கலையா, அதை 10ல் ஒரு பாகத்தை கர்த்தருக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுத்தது. அதுல நீ கொஞ்சம் வஞ்சித்து வச்சாலும் நீ திருடன்னா, நீ திருடிதான் அடிமை. தேவனுடைய பணத்தை திருடினா அது உனக்கு மாத்திர சாபம் அல்ல, உன் சந்ததிக்கும் சாபமாக வரும். அடிமை இந்த அடுத்த குறிப்பிட்ட கணக்கு எடுத்து வாசியுங்க. நியாயாதிபதியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இங்கே ஒரு தேவனுடைய கோபம் வருது. நியாயாதிபதிகள் 16:1. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையில் வெளிச்சமாகிற போது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு ரா முழுதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து ரா முழுதும் பேசாதிருந்தார்கள். எத்தனை நாள் வரைக்கும் பேசுனாங்க? ரா முழுவதும். ஹல்லேலூயா. எத்தனை நாள் வரைக்கும்? ரா முழுவதும். இங்கே சிம்சோனுடைய வாழ்க்கையில தேவ கோபம் இருக்குது. இது என்ன தலைப்புன்னா, தேவ கோபம் என்னை உணர்த்து வைக்கும். ஹல்லேலூயா. தேவ கோபம் என்னை உணர்த்து வைக்கும். 1ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் உலராத பச்சையான 7 அகனைக்கார் கயிறுகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவைகளால் அவனை கட்டினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இங்கே 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு பின்பு அவன் சோரோ ஆற்றங்கரையிலே இருக்கிற தெரிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடு சிநேகமாய் இருந்தான். யாருடைய சிநேகமாய் இருந்தான்? ஒரு ஸ்திரீயோடு. ஹல்லேலூயா. நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன். நீ கர்த்தரோடு மாத்திரம்தான் சிநேகமாய் இருக்க. ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய மாத்திரம்தான் சிநேகமாய் இருக்க வேண்டும். அருமையான பிள்ளைகளே. ஆனால் ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே என்கின்ற ஒரு ப்ராவர்ப்ஸ் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கும். அருமையான வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், காதல் என்ற வலையிலே விடாதீங்க. ஹல்லேலூயா. அது பயங்கர கொடூரமான படுகொலி. ஹல்லேலூயா. அது பயங்கரமான கொடூரமான படுகொலி. அறிவிக்கிறமே அந்த காதல் என்கின்ற வலை அநேக இந்த இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட 30% வாலிப பிள்ளைகள் அதை அழிச்சிருக்கிறது. இல்லையா? அதை அழித்திருக்கிறது. அறிவிக்கிறமே ஜாதியினாலும் அல்லேலூயா மதத்தினாலும் நிறைய பிள்ளைகள் காதலில் தோல்வி எடுத்து மரணித்திருக்கிறார். அறிவிக்கிறமே நீ இயேசுவை மாத்திரம் காதல் பண்ண. அல்லேலூயா. நீ இயேசுவை மாத்திரம் லவ் பண்ணு. நீ இயேசுவை மாத்திரம் லவ் பண்ணனா தேவன் உனக்கான துணையை கர்த்தர் நிச்சயமாக உனக்கு தருவார். அறிவிக்கிறமே ஆண்டவர் நீதிமொழிகள் தான் சொல்லுது, மனைவியை நீ தேடாதே சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. யாரை தேடக்கூடாதான்? நீதிமொழிகள் தான் இருக்க வசனம். நீ வாலிபனே மனைவியை தேடாதே. ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எதை தான் தேடுறாங்க? மனைவியை தான் தேடுறாங்க. நீதிமொழிகளை டெய்லி எடுத்து வாசிங்க. நீதிமொழி வாசிக்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் இள வயதில் மனைவியை தேடாதே. அதே இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது, உன் இள வயதில் உன் மனைவியோட சந்தோஷமா என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. உன் மனைவி யார் தேர்ந்தெடுக்கணும்? அல்லையா? ஈசாக்கு யாருங்க தேர்ந்தெடுத்தா? அவருடைய மனைவிய வேலைக்காரன். அல்லையா? ஆபிரகாம் சொல்லி அனுப்புறாரு, இந்த தேசத்துக்கு இந்த இடத்துக்கு போய் இந்த பெண்ணை தேடு. ஆனா அந்த பெண்ணுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறான். அந்த டெஸ்ட் அவன் என்ன பண்றான்? பாஸ் ஆயிடுறான். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு டெஸ்ட் வைக்க மாட்டாங்க. ஆவிக்குரிய பெண் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு ஆவிக்குரிய டெஸ்ட் தேவை. அந்த டெஸ்ட் நீ பாஸ் ஆனாதான் நீ 100 வயசு வரைக்கும் அந்த அந்த தாம்பத்தியமாக நீ உங்களால வாழ முடியும். அறிவாள் தெரிஞ்சு நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் என்றால், நீங்க தேவனாலே பாதுகாக்கப்பட வேண்டும். இங்க சிம்சோன் யாரால விழுந்தான்? தெரியலாத என்கின்ற ஒரு ஸ்திரீனால அவன் விழுந்தான். அவங்க எல்லாருமே பிளான் பண்ணாங்க. பிளான் பண்ணி என்ன பண்ணாங்க? அவனை
கவுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னாங்க. ஆனால் தெளிலாளுடைய மடியிலே அவன் படுக்கும் பொழுது அவன் தன் மயக்கத்தினால் மயங்கினான் என்று வேதவாக்கு சொல்லப்பட்டது. அல்லேலூயா. தன் மயக்கத்தினால் மயங்கினான் சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. மயக்கத்தினால் மயங்கி இருக்கும்போது அவனுடைய என்ன போச்சுங்க, அவனை விட்டு என்ன போச்சுங்க, ஆவியானவர் அவனை விட்டு விலகி போயிட்டார். விலகி போன போது அவன் என்ன ஆனா, தன் தலைமுடி சிரைக்கப்பட்டது. அவனுடைய பலன் குன்றி போச்சு. அவன் யார் யாரெல்லாம் அடிச்சானோ அவன் எல்லாம் இவனை என்ன பண்றாங்க, ஏறி ஏளனம் பண்ணுகிறார்கள். இருந்தாலும் கர்த்தர் என்னங்க பண்ணாரு, சிம்சன் கேட்கிறாங்க 16ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது சிம்சன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களை ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக் கொண்டு தன் ஜீவன் பெலிஸ்தரோட மடிய கடவுள் என்று சொல்லி பலமாய் சாய்க்க. அல்லேலூயா. என்ன பண்றான், இது என்ன குறிப்பு நான் சொன்னேன், தேவ கோபம் என்னை உணர்த்துவிக்கும். அல்லேலூயா. இந்த 4வது குறிப்பு என்ன, தேவ கோபம் என்னை உணர்த்துவிக்கும். சிம்சன் உணர்த்து வச்சுங்க, நான் செய்தது தப்பு. அல்லேலூயா. நான் எனக்கு ஒரு பிரதிஷ்டையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த அபிஷேகத்தை நான் இழந்துட்டேன். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை நான் இழந்துட்டேன். வாலிப பிள்ளை, வாலிப தம்பி தங்கச்சி, நான் ஒன்று சொல்லுவேன், உன் அபிஷேகத்தை மட்டும் இழந்துடாது. அல்லேலூயா. அபிஷேகத்தை மட்டும் இழந்துடாது. நீ கோடிக்கணக்காக பணத்தை கூட இழந்துரு, உன் அந்தஸ்தை கூட இழந்துரு, நீ மரியாதை கூட இழந்துரு. ஆனா உன் அபிஷேகத்தை மட்டும் இழந்துடாத. அந்த அபிஷேகம் தான் உனக்கு அந்தஸ்து தரும். அந்த அபிஷேகம் தான் உனக்கு பலவிதமான ஆசீர்வாதம் தரும். அந்த அபிஷேகம் தான் உன்னை உயர்ந்த அருமையான மகனை. அந்த அபிஷேகத்தை மட்டும் இழந்தாத வாலிப தம்பியே தம்பியே, இந்த சரீரம் கர்த்தருக்குரியது. அது ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 சொல்லப்பட்டிருக்குது. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவனையை ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. 2 சொல்லப்பட்டது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதான உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். உன் வாலிப பிள்ளை எப்படி ட்ரெஸ் பண்றான், உன் வாலிப பிள்ளை எப்படி ஹேர் கட் பண்றான், உன் வாலிப பிள்ளை எப்படி தன் சரீரத்துல எப்படி உலகத்தை பிரதிபலித்து காட்டுறானா அல்லது தேவனை பிரதிபலித்து காட்டுகிறார்களா? அறிவியல் தேவன் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லையா? நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அறிவியல் தேவன் இன்னைக்கு நம்ம சிம்சோனை போல அபிஷேகத்தை இழந்து போகிறதா இருக்கக்கூடாது. சிம்சோன் மேல தேவ கோபம் வந்தது. அந்த தேவ கோபம் அவன் என்ன பண்ணிச்சுங்க, உணர்த்து வைத்துச்சு. நான் செய்தது பாவம் என்று உணர்த்து வைக்க செய்தது. அறிவியல் தேவன் அடுத்த குறிப்பான கதை சொல்கிறேன். என்னாகும் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31. இங்கே தேவ கோபம் வருது. 5வது தேவ கோபம் என்னாகும். அப்பொழுது கர்த்தரிடமிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காளைகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்தது கிடக்க செய்தது. 2 முழ விழுந்து கிடக்க செய்தது. அப்போது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காளைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவர்கள் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள். தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே என்னங்க வருது வாசிங்க. என்னங்க வந்தது? கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். என்னுடைய அடுத்த குறிப்பு வசனத்தில் தேவ கோபம் என்னை போஷிக்கும். இல்லையா? தேவ கோபம் என்னை போஷிக்கும். இன்னைக்கு
என்னங்க அவங்க இச்சித்தாங்க. அல்லேலூயா. அவங்க என்ன பண்ணாங்க? அதே சங்கீதக்காரன் தாவீது அருமையா சொல்ற பாருங்க. சங்கீதத்துல வாசிங்க 78ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதக்காரன் தாவீது இந்த புத்தகத்தை காட்ட அந்த விழாவை சொல்றாங்க. விவரிச்சு வாசிங்க. யாருக்கு கோபம் பண்றாங்க? உன்னதமானவருக்கு கோபம் ஓட்டினார்கள். தங்கள் 18 வாசிங்க. தங்கள் இச்சை கேட்ட போதனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். யாருங்க பரீட்சை பார்த்தாங்க? தேவனை பரீட்சை பார்த்தாங்க. இன்னைக்கு உன் பிள்ளை எக்ஸாம் எழுதுது. உன் பிள்ளை எக்ஸாம் எழுதும் போது என்ன வரும்? ரிசல்ட் வர்றது அதே போலதான் தேவனுக்கு பரீட்சை பார்த்தார்கள். வாசிங்க. அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்திரத்திலே போதன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? இதோ அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தையும் கொடுக்க கூடுமோ? தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். என்னங்க ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. ஆண்டவரை பார்த்து நீங்க ஒன்னே மட்டும் கேட்காதீங்க, கேள்வி மட்டும் கேட்கவே கேட்காதீங்க. ஆண்டவரே நீங்க எனக்கு அது செய்தீரா, எனக்கு இது செய்தீரா, நான் என்ன சாப்பிடாமல் இருக்கிறது, நான் இன்னும் ஒன்றும் இல்லாமல் சொல்லி ஆண்டவர் உங்க கேள்வி கேட்கவே கூடாது. நீங்க அவங்க கேள்வி கேட்ட தினத்தை என்ன ஆச்சு? அதுக்கு வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். என்னாச்சு? என்ன கேட்டாங்க? சாப்பாடு கேட்டாங்க. அவங்க இச்சை கேட்டபடி கேட்டாங்க. ஆண்டவரே நீங்க எனக்கு சாப்பாடு போட சொல்லி கேட்டுக்கலாம். ஆனா அவங்க எப்படி கேட்கிறாங்க? தன் இச்சைகளை கேட்டபடி கேட்கிறாங்க. அடிமையாக தெரிஞ்சுங்க. அதுக்கு வாசிங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் மூண்டது. அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆதாரங்க கொடுத்துட்டாருங்க. அவங்க கேட்ட மன்னாவை கொடுத்துட்டாரு. ஆனா அந்த மன்னாவை கொடுக்கும்போது கீழே வாசிங்க. வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை யாருங்க சாப்பிட்டா? தூதருடைய அப்பத்தை. தூதருடைய அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். ஆகாசத்திலே கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலை வீச செய்து மாம்சத்தையும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மண்டலத்தை வர்ஷிக்க பண்ணி அவைகளை அவர்கள் பாளையத்தின் நடுவிலும் அவர்கள் கூடாரங்களின் சுற்றிலும் இறங்க பண்ணினார். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். அவர் இச்சித்தத்தை அவர்கள் கொடுத்தார். அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. எதங்க வெறுக்கல? அவங்க சாப்பிட்டு கூட அவங்க இச்சையை வெறுக்கவில்லை. அவருடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே, என்னதுங்க? அவருடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்கள் கொழுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேல் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிட்டு. யாருங்க மடிய பண்ணாரு? விசேஷித்தவர்கள், விசேஷித்த தேவ செய்தியாளர், விசேஷித்த கூட்டம். அந்த கூட்டம் எங்க விசேஷம் என்பது இருக்கவே கூடாதுங்க. எந்த ஒரு மனுஷனை பிரதிபலித்து காட்டக்கூடாது. அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனையும் நம்ம பிரதிபலித்து காட்டவே கூடாதுங்க. அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் பிரதிபலித்து காட்டுறோம் என்றால் நம்ம தேவனை அந்த இடத்துல கனவீனப்படுத்துகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாணமான விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. அடுத்த குறிப்பு தலைப்பு தேவ கோபம் என்னை மன்னிக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? யோனாவை பார்த்து அந்த பட்டணத்தை அழிச்சு போட்டுன்னு சொல்லி அந்த ஊழியக்காரருக்கு ஆண்டவர் என்ன பண்றாங்க? போதிக்கிறார். ஊழியக்காரர் போதிக்கும் போது
தேவன் அந்த பட்டணத்துல தேவன் என்னங்க பண்ணாரு? யாரை அனுப்பிச்சாரு? ஊழியக்காரனை அனுப்புறாரு. நான் சொல்றேன், அருமையான சகோதரி, நான் இப்போ ஒரு திருத்தரிசனம் சொல்ற மாதிரி, அருமையான சகோதரி, தேவன் உனக்கு சீக்கிரத்திலே 10 மாடி வீடை கட்டுப்படி கர்த்தர் கிருபை செய்வார். அருமையான சகோதரி, கர்த்தர் உனக்கு 10 சவர நகையை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அருமையான சகோதரி, தேவன் உனக்கு பெரிய ஒரு லாட்டரி சீட்ல ஒரு லாட்டரி, பெரிய லாட்டரி, பம்பர் லாட்டரி அடிக்கபடி கர்த்தர் கிருபை செய்வார். ஆசீர்வாதம் என்பது தீர்க்க தரிசனம் அல்ல. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது தீர்க்க தரிசனம் அல்ல. உன் வாழ்க்கையில் உள்ள குறைகளை சுட்டி காட்டுவதுதான் தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் உள்ள குறைகளை சுட்டி காட்டுவதுதான் தீர்க்க தரிசனம். இன்னைக்கு தீர்க்க தரிசனம் லெவலே வேற மாதிரி மாறி போயிடுச்சு. ஹல்லேலூயா. இந்த வேதத்துல ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது என்னன்னா எச்சரிப்பதான் தீர்க்க தரிசனமா சொன்னாங்க. அருமையான தேவனே, எந்த இடத்துல நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ அப்படி இருப்ப, இப்படி இருப்ப சொல்லி வேதத்துல எந்த ஒரு தீர்க்க தரிசியும் சொல்லவே இல்லை. இது வேதம் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விளக்கம். அருமையான தேவனே, இங்க யோனா தீர்க்கதரிசி ஆண்டவர் எங்க அனுப்புறாரு? நினிவே பட்டணத்துக்கு அனுப்புறாரு. நினிவே பட்டணம் எதுக்காக அனுப்புறாரு? இன்னும் எத்தனை நாள் இருக்குது? இன்னும் 40 நாள் உண்டு, நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போவோம் என்று சொல்லும்போது அந்த ஜனங்கள்லாம் உடனே என்னங்க பண்ணாங்க? எதுங்க கூறுறாங்க? உபவாசத்தை கூறுறாங்க. உபவாசத்தை கூறும் பொழுது என்னங்க பண்ணாங்க? யார் யாருக்கு உபவாசம் இருக்கிறா? ஆடு, மாடு, மிருக ஜீவன்கள், ஸ்திரீகள், ஆண்கள், குழந்தைகள் எல்லாமே என்னங்க பண்ணாங்க? ரெட்டொடுத்தி கொண்டு எதுங்க ஒடுக்குறாங்க? ரெட்டொடுத்தி கொண்டு. இன்னைக்கு நம்மளுக்கு ரெட்டு என்னங்க இருக்குது? சண்டே ஆராதனைக்கு என்ன ட்ரெஸ்ஸுங்க போட்டு வரணும்? உங்க பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது என்னங்க போட்டு அனுப்புறீங்க? எதை போட்டு அனுப்புறீங்க உங்க பிள்ளைங்களுக்கு? யூனிஃபார்ம். சபைக்குள்ள ஒரு யூனிஃபார்ம் இல்லைங்களாங்க? ஹலோ, சபைக்குள்ள ஒரு யூனிஃபார்ம் இல்லைங்களாங்க? நீங்கள் அதை போடுவதில்லை. ஹல்லேலூயா. இந்த காரியத்திலையும் நான் சிபிஎம் சபையை பாராட்டுவேன். நாங்கள் எந்த விசுவாசிகள் போனாலும் சரி, எந்த உடையில போவாங்க? வெண்மையான உடை. ஏன் சிபிஎம் சபை விசுவாசிகள் ஏன் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்காங்க சொல்லி தெரியுமாங்க உங்களுக்கு? ஏன் அவங்க ஆஸ்வதிக்கப்பட்டிருக்காங்க? ஏன் அவங்க நல்ல காரில் வராங்க? ஏன் நல்லா இருக்கிறாங்க? ஏன்னா அவங்க ஊழியக்காரங்கிட்ட கசிஞ்சு கொடுக்க மாட்டாங்க, அப்படி அள்ளி கொடுப்பாங்க. அதுவே நான் கண்ணார பார்த்துருக்கேங்க. ஹல்லேலூயா. நான் கண்ணார பார்த்தா ஊழியக்காரங்க அள்ளி கொடுப்பாங்க. அவங்க அள்ளி கொடுப்பதுனால தான் ஆண்டவர் அவங்களுக்கு இன்னும் அள்ளி கொடுக்குறாங்க. நீங்க ஆண்டவருக்கு என்று நீங்க செய்து பாருங்க. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு என்று நீங்க கொடுத்து பாருங்க. தேவன் நிச்சயமாய் கர்த்தரை ஆசீர்வதிப்பாருங்க. ஏன்னா அவங்க தன்னுடைய எல்லா விதமான ராஜ வஸ்திரத்தை ராஜா உரித்து கொண்டு அவன் என்ன கொடுக்கிறான்? ரெட்டுடுத்தி கொண்டு எங்கே உட்கார்றான்? சாம்பலில் உட்கார்றான். சாம்பல் என்பது தன்னுடைய தாழ்மையை உணர்த்துகிறது. அருமையான தேவனே, நீ உன்னுடைய மன மேட்டிமையில, உன்னுடைய பெருமையில, உன்னுடைய அகந்தையிலே நீ இன்னும் நின்று கொண்டு இருப்பாயே. ஆனால் தேவன் சொல்லுகிறார், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். அருமையான தேவனே, இங்க நினிவேல பட்டணம் ராஜாவில இருந்து அரசு அதிகாரி வரைக்கும், ஆண்ல இருந்து பெண்ல இருந்து குழந்தை இருந்து ஆடு இருந்து மாடு இருந்து அந்த தேசத்துல இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களும் உட்பட எல்லாரும் என்னங்க பண்ணாங்க? ரெட்டுடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து அந்த அருமையான தேவனே, தேவன் அந்த தாழ்மை குணத்தை பார்த்து தேவன் அவர்கள் தாம் செய்வேன் என்று தீங்கை குறித்து அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீங்கை அவர்களுக்கு செய்யாமல் இருந்தார் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஏங்க? தேவ கோபம் அவர்களை மன்னித்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மேல தேவனுடைய கோபம் இருக்கிறதா? நமக்கு தேவ கோபம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் உன் வீண் பெருமைகள், உன் வீண் அகந்தங்கள், உன் வீண் வேற்றுமைகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முன்பாக நீ தலை தாழ்த்து மட்டும் நீ சாம்பலில் உட்காரு. சாம்பல் என்பது தாழ்மை. அறிவிக்கிற பெருமை படவே படாத. நான் இவ்வளவு செய்ய அவ்வளவு செய்ய சொல்லி பெருமை பாராட்டாத. ஏன்னா பெருமை பாராட்டு என்பது பிசாசு தான். அறிவியல் பிசாசு பெருமையினால இங்கு கீழே விழுந்தான். அறிவியல் நீயும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருமையினால விழுந்து போகாதே. பெருமையினால விழுந்தவர்கள் அநேகர் உண்டு. அந்த அநேகரில் நீ இருக்காது. கிறிஸ்து உனக்காக பெரிய நன்மையை கட்ட செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார். உனக்காக பலவிதமான நன்மைகளை அவர் செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த நன்மை எடுத்து போகாது. தேவன் உனக்கு ஒரு பெரிய ஒரு வாசலை கட்ட திறக்க போற. அந்த வாசலை திறப்பு நீ அடைக்கப்படாது. அந்த வாசலை திறக்க ஒரே ஒரு வழி வெளியேற. நீ தாழ்மை உள்ளவனாயிரு. எது வரைக்கும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எது வரைக்கும் தாழ்மை உள்ளவனா? மரணம் வரைக்கும். அதாவது அல்லேலூயா, சிலுவையின் மரணம் வரைக்கும் தன்னை தானே தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தாழ்மையை நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை கேட்கும் போது தேவன் நம்மளுக்கு கிருபை மேல கிருபை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். அடிமையான தேவனே, இங்கே நினிவே பட்டண ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது தேவ கோபம் அவர்கள்
அவர்களை விட்டு மாற்றப்பட்டது. தேவ கோபம் அவர்களை மன்னித்தது. அருமையான நம்ம கடைசியா ஒரு குறிப்பு பார்த்துட்டு முடிக்க போவோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இங்கே ஒரு தேவ கோபம் வருது பாருங்க. யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். பின்பு யாக்கோபு 24 யாக்கோபு 32:24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்போது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடைய போராடி அவனை மேற்கொள்ளாதை கண்டு அவனை தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடைய போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுருங்கிட்டு. தேவ கோபம் என்னை ஆசீர்வதிக்கும். கடைசி குறிப்பு என்னவென்றால் தேவ கோபம் என்னை ஆசீர்வதிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவ கோபம் எப்படி யாக்கோபு ஆசீர்வதிச்சது? அல்லேலூயா. அதுக்கீழே வாசிங்க. அவனுடைய தொடை சந்து சுருங்கி 25 அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடைய போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து போராடுறாங்க. யாக்கோபு என்னங்க பண்றான்? போராடுறாரு. கர்த்தரோட கூட போராடும் போது அவன் போராடி என்னங்க பண்றான்? தொடை சந்தை சொல்லிக்கிறார். அதுக்கீழே வாசிங்க. அவர் நான் போது மட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அல்லேலூயா. என்னதுங்க? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லுகிறான். அருமையான தேவஜனமே, இன்னைக்கு நம்மளுக்கு கர்த்தர் கொஞ்சம் உபத்திரவம் கொடுத்த உடனே கொஞ்சம் பாடு கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்? கர்த்தரை விட்டு விலகி போய்விடுவோம். எதனா ஒரு மந்திரக்காரனை போய் பார்ப்போமா, எதனா ஒரு சூரியக்காரனை போய் பார்ப்போமா, ஏன் நம்மளுக்கு இப்படியே நடந்துட்டு இருக்குது சொல்லி ஊழியக்காரர்கிட்ட ஆலோசனை கேட்காமலே யாருக்கிட்ட போவோம்? யாருக்கிட்ட போவோம்? மந்திரவாதி ஓடி தேடுவோம். ஆனா இங்க யாக்கோபு என்ன பண்றான்? அவன் சரீரத்துல போராட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. அவன் தொடை சந்தை என்ன ஆயிடுச்சு? சுருக்கிடுச்சு. வலியோட, அல்லேலூயா, வேதனையோட பலவிதமான காரியத்தை அவன் என்ன பண்றான்? போராடி ஜெபிக்கிறான். ஆனா ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய உம்மை போக விட மாட்டேன். எங்க தேவ கோபம் அவன் மேல இருந்ததுங்க. அல்லேலூயா. நான் போறேன்டா அப்படி சொல்லி அந்த தொடை சந்தை தொட்டார் பத்தியா சுருக்கிட்டு பத்தியா, அதுதான் தேவனுடைய கோபம். அல்லேலூயா. அந்த தேவ கோபம் அவன் மேல இருக்கும் போது கூட சரி, அவன் எதுக்காக ஜெபிக்கிறான்? ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தோம், உன் கோபம் என் மேல இருந்தா சரி, அந்த கோபம் ஒரு நாள் தயவாய் மாறும். அந்த தயவு எப்ப மாறும் என்றால் இன்றைக்கும் மாறணும், நாளைக்கும் மாறணும், அடுத்த மாதம் மாறணும். ஆனா என்றைக்கும் மாறும். அது வரையிலும் நான் உம்மோட கூட போராடுவேன் என்று சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது தேவன் நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாத வாசலை கர்த்தர் நிச்சயமாய் திறக்கிறார். அது கீழே வாசிங்க. அவர் உன் பேர் என்ன என்று கேட்டான். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றான். அப்பொழுது யாக்கோபு உன்னுடைய நாமத்தை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். எங்க ஆசீர்வதிக்கிறாரு? அந்த வேதனையில இருக்கும் போது தேவ கோபம் அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெலியேல் என்று பெயரிட்டான். அவன் வெளியே கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுருங்கினாலே நொண்டி நடந்தான். அவர் யாக்கோபு தொடை சந்து நரம்பை தொட்டபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடை சந்து நரம்பை புசிக்குவதில்லை. அங்க வேதனையிலேயே இருந்திருக்கிறாங்க தொடை சந்து. அல்லேலூயா. ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. ஆசீர்வாதம் கொடுத்து கூட என்ன பண்ணாரு? அந்த வேதனையை
இருக்கிற உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்போது வேதனை வருதா? அது கர்த்தர் கொடுத்தது தான் இல்லைங்க. அது யாருங்க கொடுத்தது? கர்த்தர் கொடுத்ததுங்க. அடிமை தேவங்க. நான் உடனே ஒன்று சொல்லுவேன், வீண் பெருமையினால விடாதீங்க இல்லையா? வீண் பெருமையினால விடாதீங்க, வீண் அகதியினால விடாதீங்க. அடிமை தேவங்க. டிபிஎம் சபை நிறுவனர் பாஸ்டர் பால் எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட அவருக்கு கீழே கிட்டத்தட்ட இன்று காலகட்டத்தில் பார்த்தா வெளிநாடு உலகம் முழுவதும் அவர்களுக்கு சபை இருக்கிறது. ஆனா அவருடைய கல்லறை எப்படி இருக்கிறது? அவருடைய கல்லறை எப்படி இருக்கும்? உலகம் முழுவதும் அந்த சபை நிறுவனருடைய கல்லறை எப்படி இருக்கும்? நம்முடைய கல்லறை நம்ம எப்படி கட்டுவோம்? அவருடைய கல்லறையை பார்த்தேன் நான் யூடியூப்ல. அவருடைய கல்லறை பார்க்கும்போது வெறும் மணலால் மட்டும்தான் கட்டப்பட்டது. எப்படி நம்ம பதிப்பு ஃபர்ஸ்ட் எப்படி பதிப்பாங்க அப்படிதான் கட்டப்பட்டிருக்குது. எந்த விதமான கட்டுமான பணிகளும் இந்நாள் வரை செய்யப்படவே இல்லை. அடிமையாமே அந்த கட்டுமானம் வெறும் சிமெண்ட்னால அவரோட பேர் மட்டும் பொதிச்சதுனால பெரிய பெரிய ஒரு மாளிகை மாதிரி கட்டவில்லை. ஆனா அவர் எத்தனை சபைகளை நிறுவி இருக்கிறார் இல்லையா? ஆயிரக்கணக்கான அதுக்கு மேல அல்லேலூயா. இன்னைக்கு டிபிஎம் சபையில நம்ம ஒவ்வொரு நாளும் காரியம் இருக்கும்போது அதே போல நண்பரும் இருக்கணும் அல்லேலூயா. அவங்கள மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மள இருக்கணும். அப்படி இருந்தால்தான் நம்ம வளர முடியும். அப்படி இருந்தால்தான் தேவன் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும். நம்ம தியாகம் பண்ண வேண்டும். அவர்கள் தியாகம் பண்ணினார்கள் அல்லேலூயா. அவர்கள் தியாகம் பண்ணும்போது பெரிய ஆசீர்வாதம் பண்ணாங்க. நம்ம தியாகம் பண்ணாமலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஆண்டு கொடுக்க மாட்டோம். நம்ம தியாகம் பண்ணாதான் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம பெற முடியும். யாக்கோபு தியாகம் பண்ண தொடை சந்தை சுலுக்கி நடந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்ற அறிஞர்கள். அதே போல ஆண்டவர் சொல்றார், தேவ கோபம் மேல இருந்ததா ஆசீர்வாதம் மேல இருக்குது அல்லேலூயா. தேவ கோபம் மேல இருந்ததா ஆசீர்வாதம் மேல இருக்குதுங்க. தேவ ஆசீர்வாதம் நடத்தி கர்த்தர் கிருபை. எல்லாருடைய முழங்கால் படிடுவோமா? எல்லாருடைய முழங்கால் படிடுவோமா? இன்னொரு 5 நிமிடத்துல முடிக்க போகிறோம். அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 அப்பா, அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. என்னை அழைத்தீரப்பா, என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன். உம்மை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன்.
ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மட்டுமாய் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். தாசன் மூலமாய் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் படிக்கிறதான வார்த்தைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த வார்த்தைகளை கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்படியே கர்த்தாவே, ஸ்தோத்திரம்